வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா அமேசான் பிரைம்ல வெளியே இருக்க இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் வாட்டி பேர் சொல்லும் போதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் கதை கேட்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு காட்டு பகுதியில ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அந்த கிராம மக்களோட வாழ்வியல் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அந்த கிராம மக்கள் நைட்டு நேரம் ஒரு பூஜைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆடி பாடி ஏதோ ரிச்சுவல் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கொகை பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த பகுதியில ஒரு சாமி சிலை இருக்கு. அந்த சாமி சிலையை பார்த்து இவங்க வணங்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல பெருசா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள இவங்க நெருப்பெல்லாம் போட்டு எரிய வச்சிடுறாங்க. இப்ப கடவுளை வேண்டிட்டு எல்லாருமே அந்த குழிக்குள்ள குதிச்சு சாகலாம் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய மரத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த மரத்துக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. பார்க்க லேடி மாதிரி தெரிஞ்சாலும் லேடி கிடையாது. ஏன்னா அவங்களோட நட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி தலையில கொம்பெல்லாம் இருக்கு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பர்டிகுலர் காட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்க யானெல்லாம் குரூப்பா நின்னுட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு சில ஆபீசர்ஸ்லாம் வராங்க. இல்ல முக்கியமா சத்யான்னு ஒரு நபர் இருக்காரு. இவர் தான் இவங்க எல்லாருக்கும் ஹெட்டா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மிருகங்க கிட்ட பேச முடியும் போல. அந்த யானை கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. அந்த யானையில ஒரு யானைக்கு கால் அடிபட்டு இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப மத்த குரூப்புக்கு அந்த விஷயத்தை புரிய வச்சிடுறாரு. அதனால மத்த குரூப் யானைங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருது. இவரன் டீமை பக்கத்துல வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த யானையோட காலுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க குடிக்கிற பசங்க பாட்டில் அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த யானையோட கால்ல அடிபட்டு இருக்கு. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேர் இர்ஃபான் அப்படின்றது. போட்டு போன பசங்களை எல்லாம் திட்டிட்டு இருக்காரு. சத்யா என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் விழாத மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு இர்ஃபான் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் ராபர்ட்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபர் போல. இப்ப இவர் வர இடத்தை ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக துணியெல்லாம் கட்டிடுறாரு. இப்போ ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. இப்படி தேடி வந்துட்டு இருந்தவர் திரும்பி வந்த இடத்துக்கே வந்துடுறாருன்னு தெரிய வருது. என்னடா திரும்பி வந்த இடத்துக்கே வந்துட்டோமான்னு யோசிக்கிறாரு. இப்பதான் இவருக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. ஸ்டார்டிங்ல ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அந்த லேடி உருவம் தான் தெரியுது. இவரும் உணர்வு வந்து திரும்புறாரு. அந்த லேடி உருவம் இவர் அட்டாக் பண்ணிருது. சத்யா இர்ஃபான் ரெண்டு பேரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க டீம்ல புனிதான் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த இடத்துக்கு வாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்க மரத்தை யாரோ வெட்டி இருக்கிறது தெரிய வருது. சரிமா நீ நோட்ல நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இர்ஃபான் சொல்லிட்டாரு. இந்த புனிதாவும் வேகமா நோட்ல நோட் பண்ணிக்கிறாங்க. சரி மத்த இடத்துல இந்த மாதிரி மரம் வெட்டப்பட்டிருக்கான்றதை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த புனிதாவும் செக் பண்றதுக்காக போறாங்க. அப்படி போனவங்க இங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு நபர் இறந்து போயிருக்காரு. அதாவது ராபர்ட் தான் இறந்து போயிருக்காரு. தேனி வந்து சுத்தி வலை கட்டியிருக்கு. என்ன இப்படி வலை கட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறாங்க. சில நாட்கள் கழிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் பேர் ஐயனார் அப்படின்றது. இவருக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டு வந்தோன்னா வீட்டுல ஒரு சாவு ஏற்பட்டிருக்கு. இவரோட பாட்டி தான் இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு வந்த சகுனம் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் காதுபடவே பேசுறாங்க. இதனால கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ரூம்குள்ள எந்திரிச்சு போயிடுறாரு. எங்கடா அதுக்குள்ள கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் உடனே வேலைக்கு கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. திரும்பி அவளை கூட்டு வரணும்ன்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டு, ஏற்கனவே பாட்டி இறந்து போயிட்டாங்க, அவ வந்தா திரும்பி யாரு சாவாங்கன்னு தெரியாது, சுத்த ராசி இல்லாதவ அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டாங்க. அப்பதான் இவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. கூட வேலை பார்க்குற சித்ரா தான் கால் பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு ஆபீசர் கிட்ட தான் இந்த கேஸை ஒப்படைச்சிருக்காங்களாம். அவர் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு, நம்மளும் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயனாருக்கு தான் இந்த கேஸ் வரும்ன்ற மாதிரி இவர் ரொம்ப நினைச்சிருப்பாரு. இப்ப இவருக்கு இல்லாம வேற ஒருத்தருக்கு போயிடுச்சுல, அதனால செம்மையா கோவப்படுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல பார்வையிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பேர் தான் ரிஷி அப்படின்றது. இந்த கேஸை பத்தி புரிய வைக்கணும்ன்றதுக்காக சித்ராவும் ஃபைல தராங்க. ஃபைல்ல இருக்க தகவல்லாம் எனக்கு தெரியும், நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவர் டெஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்கிறாருல, இதனால ஐயனார் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன சார் எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒர்க் பண்ற விதமே அப்படிதான், என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னா வேலை பாருங்க, அப்படி இல்லைன்னா நான் மேல் இடத்துல பேசிடுறேன், நீங்க ரிலீவ் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஐயனார் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து நடக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. போக தான் போறாருன்னு பார்த்தா அவர் ஒரு இடத்துல நின்றுறாரு. நாங்க வரும்போது எப்படி பார்த்தோன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சித்ராவும் இவரும் வரும்போது நைட்டு நேரமா இருக்கும். இவர் பாடியை பார்த்தோன்னா என்ன இப்படி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஒரு சிலந்தி எப்படி இப்பெல்லாம் வலை கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு யோசனை வந்திருக்கும். இவருக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்றதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற மாதிரி சித்ராவை பத்தி கேட்கிறாரு. இப்ப சித்ராவும் இவங்களுக்கு தோணுன விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
முதல்ல அந்த நபரோட பேக் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. எதுவும் திருடு போயிருக்காது. கொலை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா காசுக்காக கொலை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு பூ சிந்தி கிடக்கும். பக்கத்துல இந்த பூவோட மரம் இருக்கா பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பக்கத்துல எந்த மரமும் இருக்காது, ரொம்ப லாங்ல தான் இருக்கும். சோ திட்டமிட்டு யாரோ இந்த பூவை போட்டு போயிருக்காங்க. இந்த பூவை பொறுத்த வரைக்கும் விஷம் நிறைஞ்ச பூ அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது மூலியமா அந்த விஷயத்தெல்லாம் விஷுவல் பண்ணி ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு டீமோட வந்திருக்காங்க. நார்மலா இவர்கிட்ட அறிமுகம் எல்லாம் பத்திக்கிறாங்க. ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணுவாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி ஹீரோ போயிட்டு இருக்காரு. போனை செக் பண்ணலான்னு பார்த்தா டவர் கிடைக்கல. இங்க கிடைக்காதுன்னு இர்ஃபான் சொல்லிட்டாரு. இப்ப ஐயனாரும் சித்ராவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவன் ரொம்ப சீன் போடுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஐயனார் கோவமா பேசுறாரு. அவருக்கு கேட்ட போது நீ பண்றதுனால நானும் மாட்டிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அமைதியா இருக்க சொல்றாங்க. ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் போட்டோ எடுக்கிறதுக்காக காட்டு பகுதிக்குள்ள போவாரு. இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் போக முடியும். உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் பகல்ல மட்டும் தான் போறதுக்கு பர்மிஷனே இருக்கு, அவர் நைட்ல போயிருக்காரு, பர்மிஷன் எல்லாம் வாங்கலன்னு சொல்லிட்டாங்க. காட்டுல கொஞ்சம் பேர் பாதுகாப்புக்கு இருந்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு கூடவா சவுண்ட் கேட்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க டீம்லயே ரொம்ப கம்மி ஆட்கள் தான் இருக்காங்க, நாங்க மேல் இடத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம், இன்னும் போதுமான ஆட்களை ப்ரொவைட் பண்ணல, அதனால தான் எங்களால பாதுகாப்புக்கெல்லாம் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. இப்ப இவரோட டீம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ராபர்ட்டை பத்தி இந்த ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் கூட இன்னொன்னு வாட்டி விசாரிக்கணும், ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மூணு பேருமே சேர்ந்து ஒவ்வொரு இடமா விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோ பக்கத்துல வர மாட்டாரு, தள்ளி இருந்தே இவங்க விசாரிக்கிறத நோட் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. ராபர்ட் பேசுற எல்லார்கிட்டயும் இவங்க திரும்ப வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ராபர்ட் எப்பவுமே ஒரு ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாரு. அந்த ஹோட்டல்ல இருக்க பாய் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எத்தனை வாட்டி கேட்கறதுக்காக வருவீங்க அப்படின்ற மாதிரி பாய் கேக்குறாரு. பரவாயில்ல அன்னைக்கு நடந்ததை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பாயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அன்னைக்கு ஒய்ஃப் கூப்பிட்டா நான் ரொம்ப லேட்டா போனேன், அதனால பயங்கரமா சத்தம்லாம் போட்டா, அன்னைக்கு நடந்த எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃப் வெயிட் பண்றாங்கன்னா நீங்க சீக்கிரமா கிளம்பி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க வேலை பாக்குற ஒரு பையன் அன்னைக்கு சீக்கிரமா போயிட்டான், அதனால கவனிச்சுக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இருக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இது சீக்கிரமா கிளம்பிட்டானா, அவன் யாருன்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ அங்க ஒரு பர்டிகுலர் பையனை கவனிக்கிறாரு. ஏன்னா அவன் கொஞ்சம் திருட்டு மொழியோட இருக்கான். இவங்க யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பாயும் அந்த பையன் பேரு அப்துல், இவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க ஹீரோவா அவனை விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் தான் அப்துல்லா வேற இருப்பான், அதனால இவங்களுக்கும் டவுட் வருது. இவங்க நெருங்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்துல் வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே சேர்ந்து துரத்துறாங்க. ஒரு இடத்துல வச்சு அந்த அப்துல்லா லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக எங்களை பார்த்து பயந்து ஓடுன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேஸ் என்ன வச்சு முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு பயந்து தான் ஓடுன, உங்களுக்கு ஆளுங்க கிடைக்கலன்னா எங்களை மாதிரி ஆளுங்களை தானே மாட்ட வைப்பீங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி கேஸ முடிக்கிறவன் நான் கிடையாது, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லு, உன்னை வெட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்துல்லும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். ராபர்ட் கடைக்கு வரும்போது அவர் அட்டென்ட் பண்றதுக்கு நிறைய பசங்க விரும்புவாங்க, காரணம் அவர் டிப்ஸ் கொஞ்சம் அதிகமா தருவாரு. அதே மாதிரி ராபர்ட்டுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கும், இவன் கிட்ட ஜாலியெல்லாம் பேசுவாரு. அப்படி பேசும்போது அங்க இருக்க ஒரு ஆந்தையை நான் கேப்சர் பண்ணோம், நைட்டு நேரம் தான் போக முடியும், என் கூட வரியான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அவர் நிறைய காசு தரன்னு சொன்னதுனால இவனா சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் போயிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் தேட ஆரம்பிச்சோம். அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் நான் அந்த இடத்துல வனரட்சியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். வனரட்சியா அப்படின்ற மாதிரி ஹீரோ புரியாத மாதிரி கேக்குறாரு. அதாவது காட்டுல வனரட்சின்னு ஒண்ணு இருக்கிறதா நம்பிட்டு இருப்பாங்க, அதை பார்த்ததான் இந்த பையன் சொல்றான். அதை பார்த்தோன்னே பயந்து ஓடிட்டேன், அவரும் பயந்து ஓடிடுவாரு, ஒன்னும் பிரச்சனை வராதுன்ற மாதிரி யோசிச்சேன், அப்புறம் தான் அவர் இறந்து போனது எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். இப்ப ஃபாரஸ்ட் டீம்ல ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க. ஒருத்தங்க பேரு செல்வி, இன்னொருத்தவங்களோட பேரு கேத்தி அப்படின்றது. இப்ப டியூட்டியை முடிச்சுட்டு ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப செல்விக்கு திடீர்னு வலி வந்துருது. நான் பேட மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரின் கிட்ட எக்ஸ்ட்ரா பேட் இருக்கும், அதை ஃப்ரெண்டு கிட்ட தந்துடுறாங்க. ஃப்ரெண்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஈரின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பகுதியில வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. ஈரினும் லைட்டா இந்த இடத்துல பயப்படுறாங்க. சீக்கிரமா வான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப ஃப்ரெண்டும் பேட்லாம் மாத்திட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் நடக்கும் போது தெரியாதனமா செல்வி ஒரு டிராப்ல காலை வச்சிடுறாங்க. இப்ப வலியெல்லாம் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. ஈரினும் அந்த டிராப்ல இருந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா காப்பாத்துறதுக்கு ஸ்ட்ராங்கான பொருள் தேவை, நான் தேடி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப செல்வி மட்டும் தனியா இருக்காங்கல்ல, அப்பதான் வனரட்சி வரத பாக்குறாங்க. வனரட்சி வருது, என்னை காப்பாத்த வான்ற மாதிரி இவங்களும் கத்தி ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்காங்க. ஈரினும் அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஓடுறாங்க. பொத்துன்னு தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. சென்னையில சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு வர்றாரு. அங்க இருக்கவங்க கூட சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ அந்த நபரை அடிச்சு போட்டுறாரு. அந்த பொண்ணை பார்க்கலான்னு பக்கத்துல வர்றாரு. அந்த பொண்ணு அசைவே இல்லாத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. எந்திரிமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு.
ஒரு ஸ்டேஜ்ல அவங்களும் கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாங்க. நல்ல வேலை காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. ஹீரோ சம்பந்தமா மேல் அதிகாரிகளாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை இவ்வளவு நாள் டம்மியா தான் இவங்க வச்சிருப்பாங்க. காரணம் ஹீரோக்கு ஒரு கண்ணு டேமேஜ் ஆயிருக்கு, அதனால தான் அவரை டம்மியாவே வச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு கண்ணை வச்சு ஒரு பொண்ணை சேவ் பண்ணிருக்காருல, அதனால திரும்பி பழைய லெவலுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போஸ்டிங் போட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, அவரோட முகத்தை கழுவிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, இன்னொன்னு கண்ணு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. சத்யாவும் நேத்து நைட் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரினும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஈரின் ஓடி வரும்போது தடுக்கி விழுந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் வேகமா எந்திரிச்சு ஓடி வராங்க. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு உருவம் இருக்கு பாத்தீங்களா, வேகமா மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருது. இதுதான் இவங்க பார்த்திருப்பாங்க. எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி சத்யா கேக்குறாரு. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வனரட்சின்னு சொல்ல அப்படின்ற மாதிரி செல்வி சொல்லிட்டாங்க. சார் நாங்க கண்டிப்பா வனரட்சியை தான் பார்த்தோம், நான் பார்த்து பயந்து இவளை கூப்பிட்டேன், இவளும் வந்து பார்த்தா உங்ககிட்ட சொல்றதுக்கு பயப்படுறா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வனரட்சியை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வமா இருப்பாங்க, அவங்கள சுத்தி நிறைய கட்டுக்கதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சத்யா யோசிக்கிறாரு. போலீஸா இருந்துட்டு எப்படி இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. அப்ப இர்ஃபான் இருக்கார்ல, சத்யாவை தள்ளி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பகலா வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல சார், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணி இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் குத்தா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சத்யா சொல்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சம்பந்தமா பேசுறதுக்காக ஹீரோ டாக்டரை பார்க்கறதுக்காக போயிடுவாரு. கடைசி நேரம் தான் இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாரு. அவன் வேணும்ட்டே நம்ம லேட்டா வந்தோன்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ராபர்ட்னு ஒரு நபர் இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் கார்டியக் அரெஸ்ட் மாதிரி வந்து தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லிட்டாங்க. சரி யாராவது செயற்கையா வர வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சில விதமான பூச்சிகளோட போட்டோலாம் இந்த டாக்டர் லேடி காமிச்சிட்டு இருக்காங்க, இது மூலியமா கூட வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்ட கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தெரியல சார் அப்படின்ற மாதிரி ஐயனார் சொல்லிட்டாரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடக்கலனா இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளவு மெனக்கெட்டு இந்த பேட்டர்ன்ல எதுக்காக கொலை பண்ணணும்னு கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னா ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்லியிருப்பாங்க, ஆனா அவங்க சொல்லி அப்படின்ற மாதிரி சித்ரா சொல்றாங்க. அவங்க சொல்லல, நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க மூணு பேருமே அவங்களெல்லாம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சத்யாவும் இர்ஃபானே இவரை சார்னு கூப்பிடுறாங்க. இவர் இருக்கார்ல, என்ன ரிஷின்னு கூப்பிட்டா போதும்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப எல்லாருமே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த லேடி நீங்க சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சம்பவத்தை பத்தி சொல்லிட்டாங்க. இவருடைய பேரு பாலா, இவர் லாரி ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருக்காரு, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. ஆனா இவரும் செலந்தி வலையில மாட்டின மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்சாரு, நாங்க ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி கேஸ முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேற்கொண்டு சில விஷயங்களை இந்த லேடி சொல்லிட்டாங்க. அதாவது இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மிருகம், அது மேல சிலந்தி இந்த மாதிரிலாம் வலை கட்டும், ஆனா அப்படி வலை கட்டுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். இந்த மாதிரி மனுஷங்க மேல இவ்வளவு சீக்கிரமா கெட்டி நாங்க பார்த்தது இல்ல, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. செல்விக்கு 8 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையெல்லாம் விட்டு தான் இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமாயிருது. இந்த வேலையே வேணான்னு ரிசைன் பண்ணிடுறாங்க, ஊருக்கே போக போறேன்னு சொல்லிட்டாங்க. நீயும் சீக்கிரமா வேற எங்கேயாவது போயிடு அப்படின்ற மாதிரி ஈரினை பார்த்து சொல்லிட்டாங்க. நான் எங்க போவேன், எனக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. ஈரின் ஒரு அனாதை போல, இதனால செல்வி இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் வேணா என்னோட வீட்டுக்கு வந்து தங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேணாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. இதனால செல்வியும் சரின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப ஈரினும் சர்ச்சுக்கு வந்து பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க இருக்க ஒரு மதரோட போட்டோ சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மதர் தான் இவங்களோட கார்டியனா இருப்பாங்க. இப்போதைக்கு உடம்பு முடியாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. மதர் என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்களும் இல்லைன்னா நான் என்ன அவனே தெரியல, ஆனாதையா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுகுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ அழாது அப்படின்ற மாதிரி இந்த மதர் சமாதானப்படுத்துறாங்க. பாலா இறந்து போனது ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் கேஸ முடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு டவுட் வந்துருச்சுல, அதனால முதல்ல பாலாவோட மாமனார் கிட்ட பேசி பாக்குறாங்க. அடுத்ததா பாலாவோட ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாலாவோட கேரக்டர் எப்படி, அவர் என்ன மாதிரி டைப் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப தங்கமான மனுஷன், என்ன ஒரு வாட்டி கூட கை நீட்டினது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்தாருன்னு உறுதியா நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. போலீஸுங்க அப்படிதானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. போலீஸுங்க சொன்னதை விட்டு தள்ளிருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆக்சிடென்ட்ல சாகிறதுக்கு முன்னாடி அவரோட ஆக்டிவிட்டியில ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதனால ஒய்ஃப் பயங்கரமா யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது, கடைசி கொஞ்ச நாளாவே அவர் பயந்து போன மாதிரி தான் இருப்பாரு. அதே மாதிரி கெட்ட கனவு வந்த மாதிரி நைட்டு நேரம்லாம் முழிச்சிருப்பாரு, என்ன கொன்றது அப்படின்ற மாதிரிலாம் கத்திருப்பாரு. இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. அவர் கடைசியா எப்படி இருந்திருக்காருன்றத மத்தவங்க கிட்ட விசாரிங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப சித்ராவும் ஐயனாரும் சேர்ந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. ஒய்ஃப் சொன்ன மாதிரியே தான் நிறைய பேர் சொல்றாங்க, ஏதோ ஒரு லேடியை பார்த்து அவன் பயந்து போயிருந்தான், அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஏறக்குறைய இவங்க சொல்றதெல்லாம் அந்த காவல் தெய்வம் மாதிரி தான் வருது. இப்ப அந்த காவல் தெய்வத்தை பத்தி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த வீடியோவை இவங்க பாக்குறாங்க. என்னதான் காவல் தெய்வம்னு சொன்னாலும் சரி, அது பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கும். அதை பார்க்குற நிறைய பேர் பயப்பட வாய்ப்பு இருக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பல பகுதியில பார்த்ததா சொல்லப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் ரூம்ல உட்காந்து இந்த கேஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு பக்கம் தலைவருக்கு வலிக்குது. கண்ணு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனாலதான் இந்த வலி வருது. இவரை மாத்திரை போடலாம் அப்படின்னு மாத்திரை எடுத்து போடுறதுக்காக வராரு. அப்ப பின்னாடி ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. இவரும் சட்டுன்னு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா இவர் போட்டிருக்க ஓவர் கோட் தான் அந்த இடத்துல இருக்கு. இதுதான் உருவம் இருக்க மாதிரி நமக்கு தோணுச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு கான்ட்ராக்டரை காட்டுறாங்க. ஒரு இடத்துல வேலை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா இவர் நினைச்ச மாதிரி வேலை போக மாட்டேங்குது. நிறைய ஆட்கள் லீவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு நபர் கிட்ட பேசுறாரு. ராபர்ட் காட்டு பகுதியில இறந்து போயிருக்காருல, வனராட்சி அடிச்சுதான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு பயமா இருக்கு, அதனால தான் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கான்ட்ராக்டர் அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேலை நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் இந்திக்காரங்க நிறைய பேரை இறக்குறேன், அவங்கள வச்சு வேலையை பாருன்னு சொல்றாரு. இப்ப பிரெக்னெண்டா இருக்க ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு சங்கீதா அப்படின்றது. இவங்களோட அக்கா பொண்ணு கூட தான் இவங்க பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அந்த பொண்ணு பேரு தனம் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பாட்டி கவனிக்கிறாங்க. இங்க வான்ற மாதிரி சங்கீதாவை கூப்பிட்டு பேசுறாங்க. புள்ளத்தாச்சியா இருக்கும் போது இந்த மாதிரி நைட்டு போகாதமா, வனராட்சி இருக்குல்ல, குழந்தைய ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி போறதா இருந்தாலும் கையில ஏதாவது இரும்பு பொருளை எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்றதை கேட்டு சங்கீதா லைட்டா பயப்படுறாங்க. ஆனா இந்த தனம் பயப்படவே மாட்டா. பாட்டி சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி சொல்றா. வாங்க சித்தி போலான்ற மாதிரி கூட்டு போறா. நானே உங்களோட வீட்டுக்கு வந்து விடுறேன் அப்படின்ற மாதிரி தனம் சொல்றா. ஆனா சங்கீதா இருக்காங்கல்ல, இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் சங்கீதாவும் அக்காவை பாக்குறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கேக்குறாங்க. இவங்களும் நார்மலா பதில் சொல்றாங்க. பாட்டி சொன்னது இன்னும் சங்கீதா மண்டையில ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சரி சேஃப்டிக்கு இந்த ஆணியை எத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணியை மட்டும் எடுத்துக்கிட்டே இவங்க நடக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது வித்தியாசமா சவுண்டு கேக்குது. ஒரு மரத்து மேல இருந்து தான் சவுண்டு கேக்குது. இவங்களும் அந்த மரத்தை பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா வனராட்சி தான் இருக்கு. அதை பாக்குற இவங்களும் பயந்து வேக வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க வேகமா முதல்ல கதவை தான் சாத்துறாங்க. ஹஸ்பண்ட பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து ஹஸ்பண்ட பாக்குறாங்க. அவரு தூங்கிட்டு இருக்காரு. அந்த கான்ட்ராக்டர் தான் ஹஸ்பண்ட் போல, எனக்கு கிளியரா தெரியல. பயந்து போயிருக்கும் போது விளக்கெல்லாம் ஏத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க விளக்கு ஏத்தி தின்னூர்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. இவங்களும் அந்த கதவு தட்டுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே பாக்குறாங்க. அதே மாதிரி ஓடு மேல யாரோ நடக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு சவுண்டு கேக்குது. வேணா விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஹஸ்பண்ட் எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் எழுப்புறதுக்காக ரூம் கிட்ட வராங்க. பார்த்தா இப்ப கதவு உள்பக்கமா டாப்பால் போட்டிருக்கு. தட்டுனாலும் ஹஸ்பண்ட் கதவை திறக்க மாட்டாரு. இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு உலக்கை எடுத்துக்கிறாங்க. அந்த உலக்கைய வச்சு கதவுலயே இடிக்கிறாங்க. கதவு ஒரு ஸ்டேஜ்ல திறந்துருது. இவங்க உள்ள வந்து பார்க்கும் போது யாரோ ஓட்டை பிரிச்சு இறங்கி இருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி கட்டில இருந்த ஹஸ்பண்டும் காணாம போயிருக்காரு. ஹஸ்பண்ட் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. சங்கீதாவோட ஹஸ்பண்ட் இப்பதான் கண்முழிக்கிறாரு. ஒரு காட்டு பகுதியில இருக்க மரத்துல சாஞ்ச மாதிரி தான் உட்காந்து இருக்காரு. கிளம்பலான்னு யோசிக்கிறாரு. பார்த்தா இவரோட கை காலை இவரால சரியா அசைக்க முடியல. அதே மாதிரி வனராட்சி இருக்கு பாத்தீங்களா, இவருக்கு எதிர வந்துட்டு இருக்கு. இவரும் அதை பார்த்து பயப்படுறாரு. என்ன எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அது பக்கத்து வந்து அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப சங்கீதா வீட்டுக்கு இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. இங்க இருக்க போலீஸ் கிட்ட கேட்டு சில தகவலை சேகரிச்சிடுறாங்க. தனம் காலையில சித்திய பாக்கிறதுக்காக வந்திருப்பா. ஜன்னல் வழியா பார்க்கும் போது தான் சங்கீதா மயங்கி விழுந்திருக்கிறது அவளுக்கு தெரிய வரும். உடனே போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிருப்பா. சங்கீதாவை இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்கல்ல, அப்ப அவங்க வனரட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம பேசி பார்க்கலான்னு பார்த்தா இப்ப அவங்க பேசுற நிலைமையில இல்ல, மயக்கத்துல இருக்காங்க. சரி முழிச்சோன்னு பேசிக்கலாம்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. சங்கீதாவை தசை திருப்பறதுக்காக தான் கதவை யாரோ தட்டி இருக்காங்க. அவங்க கதவை பார்த்துட்டு இருக்க கேப்ல யாரோ ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கி இருக்காங்க. இங்க இருக்க ஹஸ்பண்ட கடத்திருக்காங்க. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி டாக்லாம் வந்தாச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டோட துணி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. நாயும் வேகமா இவங்களை எங்கேயோ கூட்டு போகுது. கூட்டு போன நாய் ஒரு இடத்துல நின்றுது. அந்த இடத்துல பார்த்தா சுத்தியும் முத்தியும் சவுண்ட் எல்லாம் கேக்குது. வித்தியாசமா சவுண்ட் கேட்கறதுனால இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. இவங்க சேஃப்டிக்காக எல்லாருமே கன்னெல்லாம் எடுத்துடுறாங்க. ஹீரோ மட்டும் அந்த கன்னோட கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாரு. அப்படி முன்னேறி வந்தவர் ஒரு இடத்துல பாடி இருக்கிறத பாத்துறாரு. எல்லாரும் இங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அந்த இடத்துல தான் அவரோட பாடி இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா டீடைல் ரிப்போர்ட் தர நாள் ஆகும், ஆனா அதுக்கு முன்னாடி நான் அப்சர்வ் பண்றதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டே அவரை செக் பண்ணிட்டு இருக்காங்க.
செக் பண்ணவங்க ராபர்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவரோட பாடியும் விரைச்சு போன மாதிரி இருந்தது. இவர் தான் அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போன் அடிக்கிற மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. எல்லார் போனுமே அவங்க கையில தான் இருக்கு. அப்ப எங்க இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த இறந்து போயிருக்க நபர் மேல இருந்து தான் சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் உடம்பு லைட்டா அசையுது. இவர் செத்துட்டாருன்னு முதல்ல பாத்தீங்களான்ற மாதிரி டாக்டர் கேக்குறாங்க. இவங்க இல்லன்னு சொல்றாங்க. டாக்டர் செக் பண்றாங்க. பார்த்தா பல்ஸ் சுத்தமா இல்ல. அப்புறம் எப்படி அசைவு வருது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவரோட தொண்டையில ஏதோ நகருது. இப்ப திடீர்னு பார்த்தா அவர் வாய்க்குள்ள இருந்து நிறைய பூச்செல்லாம் மொத்தமா வெளியே வருது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பைடர் தான் அவர் வாயில இருந்து வெளியே வந்திருக்கும். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இத பத்தி எல்லாம் தெரிஞ்சவர்கிட்ட இந்த ஸ்பைடரை பத்தி கேக்குறாரு. இந்த ஸ்பைடரை பொறுத்த வரைக்கும் வலைய கொஞ்சம் சீக்கிரமா பின்னும் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்பைடரை வச்சு யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. யாரோ ஒரு நபர் ஸ்பைடரை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி வலையெல்லாம் பின்ன வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி தான். அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஆனா சித்ரா என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிலிம் மேக்கர் அப்படி பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு சீனுக்காக அவர் ஒரு பூச்சியை ஒரு பர்டிகுலர் விஷயத்த பண்ண வச்சிருக்காரு. இவங்க திட்டமிட்டே அந்த விஷயத்த பண்ண வச்சிருக்காங்க. அதை கேப்சரும் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு ரூம் மாதிரி சின்ன இடமா இருக்கும். அதுல அவங்க நினைச்ச விஷயத்த பண்ணிரலாம். ஆனா அது ஓபன் பிளேஸ். அந்த இடத்துல பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்களும் டாக்டருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வெளியே வராங்க. ஹீரோவோட சீனியரும் ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இறந்து போன 3 பேருமே ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் பழி வாங்கப்படுறாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பாடி தெரியாத மாதிரி ஈஸியா டிஸ்போஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு தெரியணுன்றதுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஒரு பெரிய குரூப் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வனரட்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். யாரோ ஒருத்தன் தான் இதை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு லேடி நமக்கு காட்டுறாங்க. வனரட்சியோட சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலையை தான் ரெடி பண்றாங்க. சரி கண்ணாடி கிட்ட வைக்கலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ஆர்வமா இங்க இருக்க சிலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்னம்மா உனக்கு இந்த சிலை வேணுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த பொண்ணை பார்த்து கேக்குறாங்க. வீட்டுல ஏகப்பட்ட பொம்மை இருக்குல்ல, இது வேற உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி அம்மா வேகமா அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. அந்த பொண்ணு பேரு ஜெயா அப்படின்றது. போயிட்டு இருக்க பொண்ணும் அந்த சிலையே பாக்குறா. ஜெயாவோட அம்மாவும் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பொண்ணையும் கவனிக்கிறாங்க. பொண்ணு தனியா பேசிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியுது. அம்மா பெருசா கண்டுக்காம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வேலையை பார்த்துக்கிட்டே திரும்பி பொண்ணை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா பொண்ணு அந்த இடத்துல காணாம போயிடுறா. இங்கேயே விளையாடணும் தானே சொன்னேன், எங்க பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் தேடுறாங்க. பார்த்தா எந்த பகுதியிலயும் பொண்ணு இல்லைன்னு தெரிய வருது. பொண்ணை பாத்தியா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாங்க. பையன் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு அவளோட ரூம்ல தான் இருக்கா. இவங்க கதவை திறக்கும் போது பொண்ணு தனியா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி பொண்ணு சமாளிக்கிறா. சரின்ற மாதிரி அம்மாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் பொண்ணுக்கு எதிர இருக்க அந்த சாமி சிலையை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு வாங்கவே இல்ல. எப்படி வீட்டுக்கு வந்ததுன்னு தெரியல. தூங்கிட்டு இருக்கும் போது ஒய்ஃபுக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் எழுப்பி விட்டுறாங்க. ஏதோ மிருகம் தான் வீட்டுக்குள்ள பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஏத்துக்கிறாரு. வெளியே வந்து பாக்குறாரு. எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. எங்க எல்லா இடமும் தேடுங்க, பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹஸ்பண்டும் பிரிஞ்சு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் பசங்களை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பசங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி இவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் சடனா எதிர வந்து இவங்களை பயம்புத்திடுறாரு. நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பசங்க ரூம்க்கு அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொம்மையை பாத்துறாரு. இந்த மாதிரி பொம்மை எல்லாம் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இத பார்த்தாலே சூனிய பொம்மை மாதிரி இருக்கு. இதனால எனக்கு ஏதாவது ஆயிட போகுது, இதை கொளுத்த போறேன்னு சொல்றாரு. எங்க சாமியார் கிட்ட கேட்டு கொளுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவரும் நெருப்பெல்லாம் வச்சு அதை கொளுத்தி விட்டுறாரு. இப்போ ஒரு சித்தா கிளினிக்கை நமக்கு காட்டுறாங்க. இங்க யமுனான்னு ஒருத்தங்க வேலை பாக்குறாங்க. இவங்க முக்கியமான கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. யமுனாவோட அப்பா தான் இங்க சீஃப் டாக்டரா இருப்பாரு. யமுனாவை பார்த்து பேசவே மாட்டாரு. இன்னொன்னு பொண்ணதான் பார்த்து பேசுறாரு. ஏன் அப்பா இப்படி அவாய்ட் பண்றாருன்னு நமக்கு தெரியல. நான் ஊருக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி தகவலை கொடுத்துட்டு அப்பா கிளம்பிடுறாரு. இப்பதான் யமுனாவை பாக்குறதுக்காக ஐயனார் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள என்னன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவரும் வீட்டுக்கு இவங்களை கூட்டு போயிருப்பாரு. இவங்க வந்து கொஞ்ச நாள்லயே அந்த பாட்டி இறந்து போயிடுவாங்க. அதனால வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கும். வீட்டை சேர்ந்த எல்லாருமே இவங்களை போக சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஐயனார் இருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாரு. அதை சொல்லிதான் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வீட்டு எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனால திரும்பி வந்தோன்னா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட சரியா பேசியிருக்க மாட்டாரு. இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. திரும்பி உங்க கூட மட்டும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஐயனாரும் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சித்ரா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பதான் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்களுக்கு ராஜேஷ்னு ஒரு பையனும் இருக்கான். இப்ப இவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்கள தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பிளான் பண்ணிலாம் அவங்கள வர வைக்கல, எதர்ச்சியா தான் வந்தாங்க.
ஆனா அப்பாக்கு ராஜேஷை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் ராஜேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிக்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் மட்டும் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் பெருசா பிடிக்காம அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஐயனாரும் நடந்த விஷயத்த நினைச்சு ஒரு இடத்துல தம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல பக்கத்துல உட்காந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் கூட வரல, அதை பத்தி ஐயனார் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வீட்டுக்கு ராஜேஷ் வந்ததை பத்தி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தம்மத்தா அப்படின்ற மாதிரி வாங்கி இவங்களும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் பாவம் தம்மெல்லாம் அடிக்கிற அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூம்ல படுத்துட்டு இருக்க ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கையும் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. இவர் வேலை விஷயமா அடிக்கடி எங்கேயாவது கிளம்பி போயிடுறாருல, இதனால ஒய்ஃபா உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறது ரிஸ்கான வேலைல, எதுனாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ லைஃப்ல கண்டிப்பா மூவ் ஆன் பண்ணும், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எதுக்காக அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்படி பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுனா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க லைஃப்ல மூவ் ஆன்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் இறந்து போனா கூட சரி பேயா வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, பேயா வந்து டார்ச்சர் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவரும் கிச்சலக்கா பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல இதெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கேமரா இருக்கு பாத்தீங்களா, பக்கத்து ரூமுக்கு மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும் போது அந்த இடத்துல ஒரு உருவம் தலைகீழ செவத்துல தொங்கிட்டு இருக்கு. இந்த உருவம் யாரு என்னன்னு தெரியல, எதுக்காக இந்த மாதிரி காட்டுறாங்கன்னு தெரியல. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 எபிசோடு, இன்னும் 6 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல அதுல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.